ஹலோ பியர் ஸ்குவாட். இந்த வீடியோவில் நம்மளோட மெம்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தான். விஜயகுமார்னு ஒரு பிரதர் வந்து கேட்டிருக்காப்புல. கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுங்கள், 4.5 lakhsக்கு என்ன வந்து ஒரு ஒர்த்து அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1.15 lakhs வந்துடும். அடுத்தது நம்ம விஎஃப்எஸ் சப்மிஷன் பண்ணுறோம்ல, அதுக்கு மட்டும் 30,000 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் உங்கள் டாக்குமெண்ட்ஸு 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரணும். அதுக்கு ஒரு அமௌண்ட் 6,000 ரூபா ஆகும். அடுத்தது இன்விடேஷன், நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இன்விடேஷன் வாங்கணும்ல. இதுக்கு நடுவில் எல்லாமே வந்து நீங்கள் எங்கேயுமே அலையணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நடுவில் எல்லாருமே ஆள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு சேலரி கொடுக்கணும்ல ப்ரோ. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஏஜென்சிக்கிட்ட போகிறீங்க, குரோஷியாவுக்கு ஒர்க் பெர்மிட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனிக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு 13 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்ஸ் சார்ஜ் ஒரு 60,000 ரூபா. ஜெர்மனிக்கு 50 60 தாராளமாக ஆகும். சரிங்களா? இது நூக்கன்காரன் அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்களை வந்து காத்திருக்க சொல்லுவாங்க, 6 மாதம் காத்திருக்க சொல்லுவாங்க. B1 B2 லெவல் வரைக்கும் உங்களை வந்து எல்லாமே இது பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து வேலை எல்லாமே தெளிவாக நடக்கும். அதனால தான் இத்தனை பாஸ்போர்ட் நான் போட்டிருக்கிறேன். இதில் நடுவில் அங்கே ஒரு பிரதர் இருக்கார். அவர் வந்து ஒரு பேப்பருக்கு அவர் மினிமம் ஒரு 50Kவாவது அவர் லாபம் வச்சு தான் பண்ணி தருவார், இல்லைன்னா சொல்லலை. இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் ப்ரோ. நடுவில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. உங்களுக்கு 20 daysல விசா வந்துடும். நீங்கள் எங்கேயுமே அலையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு விசா ஸ்டாம்ப் ஆகி வந்துடும். 20 நாள் 23 நாள் அவ்வளோதான். எனக்கு 23 நாள் வந்துச்சு, எங்கள் அண்ணனுக்கு 20 நாள் வந்துச்சு. இவ்வளோ தான். சரிங்களா? என்ன நம்ம லூப்போல் நம்ம சீக்கிரமாக என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்டூடெண்ட் விசாவில் இறங்குறோம். இதெல்லாம் ஏஜென்ட் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? பழக்க வழக்கத்தில் நம்மளுக்கு வந்து பண்ணித்தராங்க. நான் ஏஜென்ட் இன்ன வரைக்கும் நான் ஏஜென்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோடய பழக்க வழக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு என்னோடய சரௌண்டிங்ஸில் யார் ஜென்யூனாக பண்ணித்தராங்களோ அவங்க மூலியமாக தான் நானும் போகிறேன். நான் என்ன அமௌண்ட் கட்டுறனோ அதை தான் உங்கள்கிட்ட நானும் சொல்கிறேன். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்புன்னு ஒரு இருக்குது, சப் கேட்டகரி ஏஜென்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு விஷயமே தெரியாது. அவங்க வந்து ஒருத்தங்களை சார்ந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ ஒரு 4 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா இவங்க 5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. 1 லட்ச ரூபா லாபம் ஒரு பாஸ்போர்ட்டுக்கு. இதுதான் இந்த மார்க்கெட், இந்த இமிக்ரேஷன் மார்க்கெட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடைமுறை. நீங்கள் எந்த ஏஜென்ட் கிட்ட வேணாலும் போங்க, எனக்கு டீட்டெயிலாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்கள் நான் கொடுக்குற காசுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்கள், யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன சேலரி வரும், நான் சொன்ன சேலரி கூட வருமே தவிர குறைஞ்சி வராது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 லட்சம் வரும், 3 லட்சம் வரும், நீங்கள் போங்க வாங்க பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. 28 நாட்டுக்கு செங்கன் கண்ட்ரிக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம், அது இதுன்னு ஏகப்பட்டது உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட வர சப்ஸ்கிரைபர்ஸில் ஏகப்பட்ட பேர் நான் பேசியிருக்கேன். எல்லாருமே நான் இங்கே வந்து அமௌண்ட் இழந்துட்டேன் ப்ரோ, அங்கே வந்து நான் அமௌண்ட் இழந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நான் நேமெல்லாம் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் ஏகப்பட்ட பேர், இந்த FBR ஸ்குவாடில் ஏகப்பட்ட பேர்கிட்ட நான் டெய்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நான் இங்கே லாஸ் ஆகிட்டேன் ப்ரோ, அங்கே லாஸ் ஆகிட்டேன் ப்ரோ, இப்போ 5 மாதம் ஏமாந்துட்டேன் ப்ரோ, 1 வருஷம் நான் ஏமாந்துட்டேன் ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னை நம்பி வாங்க. இந்த இதுக்கு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நான் பண்ணி தருவேன், அது இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இதுக்குமே வேலை செஞ்சு தராங்களே நடுவில், அவங்களுக்கும் சேலரி போடணும், அவங்களுக்கும் அலைச்சல் வேலைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்ன ஏதுன்ட்டு. அதுக்காக தான் இந்த வந்து நான் சொல்கிறது 4.5 lakhsல எல்லாமே A to Z எல்லாமே முடிச்சு கொடுத்துருவேன். நான் நம்பி வாங்க FBR ஸ்குவாட். கண்டிப்பாக எனக்கு நடந்தது, என் ஃப்ரெண்டுக்கு நடந்தது, நான் போட்ட பாஸ்போர்ட்ஸில் உள்ள எல்லாத்துக்குமே வந்திருக்கு. இந்த இதுக்கு உங்களுக்கு அதிகபட்சம் 38 ஏஜ் இருந்தால் போதும். 38 to 40 வரைக்கும் நம்ம பண்ணித்தரலாம். அதுக்கு மேலே வந்து விசா ரிஜெக்ஷன் ஆகும். அப்படி விசா ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நான் அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அதிகபட்சம் 40 ஏஜ் உள்ள பீப்புள்ஸ் இந்த இதுக்கு தாராளமாக வாங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.